ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 7ஆம் திருமொழி. இது ஒரு தாய்ப்பாசுரம். பாருங்க எப்படி இருக்குன்னு. தாய்ப்பாசுரம். ஐய புழுதி உடம்பு அலைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பினுடுக்கவும் வல்லல் கையினில் சிறுதூதையோடு இவர் முற்றில் பிறந்துமினல் பையரவனை பள்ளியானோடு கைகலந்து இவள் வருமே. ரொம்ப சின்ன பண்ணிவன். ஐய புழுதி உடம்பு அலைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய். குழந்தை விளையாடுறது, உடம்புலன்னா புழுதி இருக்குது, அதுக்கப்புறம் பேச்சு இருக்கேன். அலந்தலையானா தொடர்பு இல்லாமல் பேசுவான், ஒரு தொடர்ச்சி இல்லாமல், ஒரு கோஜன்ஸ் இல்லாமல் பேசுவான். செய்ய நூலின் சிற்றாடை செப்பின் நுணுக்கவும் வல்லல் தன்னுடைய நல்ல ட்ரெஸ்ஸை கூட சரியாக அணிந்துக்கு தெரியாதவள். கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்து மலர். இன்னும் சின்ன குழந்தைகள் விளையாடுற அந்த இப்போ சமையல் பாத்திரம், அந்த விளையாட்டு சாமான்லாம் இருப்பாருங்க, அதெல்லாம் முழுதுமாக பிரியவில்லை. இவ்வளோ சின்ன பெண்ணாக இருக்கா. இந்த பெண்ணை என்ன பண்ணுறான்? பையரவனை பள்ளியானோடு பள்ளியாரோடு பெருமாளோட கை வைத்து இவள் வருமே. பெருமானுடைய கையை பிடிச்சின்னு வரா. அப்படி இது எப்படி நடக்கலாம்? இன்னும் பொண்ணு பெருசு கூட ஆகலையே, அதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறதுன்னு அதிசயப்படுறா அம்மா. இந்த நினப்பில் பாசுரம் படிக்கலாம். ஐய புழுதி உடம்பளைந்து இவள் பேச்சும் அலந்தலையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பின் நுடுக்கவும் வல்லள் கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்துமிழள் பையரவனை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே. வாயில் பல்லும் கிழுந்தில மயிரும் முடிக்கூற்றில சாய்விலாத குருந்தனை சில பிள்ளைகளோடு இணங்கி ஓடி வந்து இவள் தன்னன்ன செம்மை சொல்லி மாயன் மணிவண்ணன் மேல் இவள் மால் உரியினாளே. வாயில் பல்லும் கெழுந்தில மயிரும் முடி கூற்றிற்றில சாய்விலாத குறுந்தனை சில பிள்ளைகளோடு இணங்கி தீயிணக்கோடி வந்து இவள் தன்னன்ன செம்மை சொல்லி மாயன் மணிவண்ணன் மேல் இவள் மால் உரியினாளே. கொஞ்சம் பார்ப்போம். வாயில் பல்லும் கிழுந்தில அப்படின்னா இந்த கனைன் ட்ரீத்துன்னு சொல்லுவா பாருங்க. மோலார் ட்ரீட்லாம் வந்திருக்கும், கடவா பல்லாம் முளைச்சிருக்கும். ஆனால் இந்த கனைன் ட்ரீத் வந்தால் தான் கொஞ்சம் இது. மனிதனுடைய வாயில் பற்களும் முளைக்கவில்லை, வாயில் பல்லும் எழுந்தில மயிரும் முடி கூற்றிட்டில மடி சேர்த்து முடிக்கும்படியாக, ஒரு கூந்தல் போடும்படியாக இன்னும் வளரவில்லை. இவன் இந்த பருவத்தில் சாய்வில்லாத தலை வணக்கம் இல்லாத. சாய்வில்லாதன்னா சில வணங்கா முடின்னு சொல்லுவோம்ல, சில பசங்கள்லாம் அகராதியாக இருக்கும். ஆனால் குறுந்தலை தன்மையில் தான் தோன்றிகளாக இருக்க சில பிள்ளைகளோடு இணங்கி சகவாசம் பண்ணி இதற்கு பலனால் இணக்கு இணங்காடி வந்து இணக்காத களவு புணர்ச்சி செய்து வந்து இணங்காடி வந்து தன்னை போதும் எங்கு போனாய், யாரோடு இணங்கியிருந்தாய் என்று நான் கேட்டால்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. இணங்காடி வந்து தனக்கு
ஒத்த வார்த்தைகளை தன்னன்ன செம்மை சொல்லி கபடமற்ற வார்த்தை போல் தோற்றும்படியாக சொல்லி இவள் மாயன்மா மணிவண்ணன் மேல் மால் உரிகின்றாளே, அவன் மேல் இவள் மயக்கம் கொண்டிருக்கிறாளேன்னு முடிக்கிறார். இப்போ நாம் பாசுரத்தை என்ன படிக்கலாம். வாயில் பல்லும் கெழுந்தில மயிரும் முடிகூற்றில சாய்விலாத குறுந்தலை சில பிள்ளைகளோடு இணங்கி. இந்த சாய்விலாதன்னா வணக்கம் பெரியவாள்கிட்ட எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாத சில குறுந்தலைன்னா சில தலகால் தெரியாத பிள்ளைகள் அவளோடு இணங்கி தீயிணக்கு இணங்காடி வந்து தீயிணக்குன்னா செய்யக்கூடாத இணக்கம் சேர்க்கை. இணங்காடி வந்து தன்னன்ன செம்மை சொல்லி அதை ஏதோ வார்த்தைகள்லாம் சொல்லி சமாளிக்கிறாவ. மாயன்மணி வண்ணன் மேல் இவள் மால் உருகினாளே, இவ்வளோ சின்ன பெண் இப்படி பெருமாள் மேலே மயக்கம் கொண்டாள்னு அதிசயிக்கிறான் இந்த பாசுரம். பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்குளிரில் சங்கு சக்கரம் தண்டு வாழ்வில்லும் அல்லது இழைக்கலுறாள் கொங்கை இன்னும் குவிந்து எழுந்தில கோவிந்தனோடு இவளை சங்கையாகி என்னுள்ளம் நாள்தோறும் தட்டுளப்பாகின்னதே. பார்க்கலாம். பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்தில் கிழைக்கிருள். நல்ல மணலை கொண்டு சின்ன வீடு கட்டுறான்ல, அந்த காரியம் அந்த பொண்ணு பண்ணலை. பண்ண வேண்டிய வயசு ஆனால் பண்ணலை அப்படின்னு. அப்படி இழைத்தால் என்ன பண்ணுவாவும், கோலம் போட்டான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. சங்கு சக்கரம் தண்டு வாழ்வில்லும் அல்லது இழைக்கலுறல். இந்த வெண்மணல்னு என்ன கோலமாக கொண்டு இதை தான் போடுறாவும். கொங்கை என்னும் குவிந்து கெழுந்தில அர்த்தம் வருது. அவளுடைய மார்பகம் இன்னும் வளரவில்லை. கோவிந்தனோடு இவளை சங்கையாகி, கோவிந்தனோடு இவளை சங்கையாயினா சேர்த்து பார்த்து என்னுள்ளம் நாள்தோறும் தட்டுளப்பாகின்னதே, என்னுடைய உள்ளம் தட்டுளப்பாடுகின்றேன்னா தடுமாறுகின்றது என்னுள்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்தில் கிழைக்கருள். முற்றில்னா வாசலில் கோலம் போடுறான்னே புரிஞ்சுக்கலாம். சிற்றில் போட்டிருக்கான், வீடு கட்டுறான்னு புரிஞ்சுக்கலாம். அந்த வீட்டுக்கு முன்னாடி கோலம் மாதிரி சங்கு சக்கரம் தண்டு வாழ் வில்லும் அல்லது இழைக்கலுறாள் கொங்கை இன்னும் குவிந்து எழுந்தில கோவிந்தனோடு இவனை சங்கையாகி என்னுள்ளம் நாள்தோறும் தட்டுளப்பாகின்னதை தடுமாறுகின்றது. ஏழை பேதை ஊர் பாலகன் வந்து என் பெண்மகளை எழுகி தோழிமார் வளர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைப்பேன், யார்கிட்ட போய் சொல்வேன். ஆழியான் என்னும் ஆழமோழையின் பாய்ச்சி அகப்படுத்தி முளைப்பறியாத கரெக்டா முளைப்பறியாது என்னும் மூதுரையும் இளலை. கொஞ்சம் வித்தியாசமான பாசனம். ஏழை பேதை என் பொண்ணு இப்படி இருக்கான். ஒரு பாலகன் வந்து ஒத்தன் என் மகளை பெண்மகளை எழுகி பெண்மனை வருத்தப்பட செய்தான். தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை. இப்போ தோழிமார்களை வச்சுட்டு இந்த பெண்ணை கடத்தின்றே போயிட்டான்னு புரிஞ்சுக்கலாம். யாருக்கு உரைக்கேன், யார்கிட்ட போய் என்னால் சொல்ல முடியும். ஆழியான் என்னும் ஆழமோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி. ஆழியான்னா பெருமான். ஆழியான சக்கராயுதத்தை கையில் உடையவன், இல்லை கடலை போன்ற நிறத்தை உடைய
அந்த ஆழமோழையில் ஆழமான அந்த மூளையெல்லாம் ஒரு பெரிய பள்ளத்தில் பாய்ச்சி இவளை தள்ளி அகப்படுத்தி அது இவளை அதுக்குள்ளே புகுத்தி விட்டான். அகப்படுத்தி மூளை 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 செய்தான் படிக்கணும். மூளை உப்பறியாது என்னும் மூதுரையும் இளனை. மூளை உப்பு அறியாதுன்னா நம்ம பரிமாறுற பாத்திரத்துக்கு நான் அதில் பரிமாறப்படுற பொருளில் உப்பு இருக்குதுன்னு தெரியாது. அந்த தான் மூளை உப்பு அறியாதது என்னும் மூதுரையும் இளனை. அதே மாதிரி கொஞ்சம் அர்த்தமாக இருக்கலாம். மூளைனா கரண்டிக்கு குழம்புல இருக்கிற உப்பு தெரியாதுங்கிறது தான் அந்த மூளை உப்பறியாது. இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பார்ப்போம். இந்த இடத்துல கடைசியில் ஒன்று இருக்கும். பலர் வந்து எழுகி கொண்டு போய் ஆழியான் என்னும் ஆழமூழையில் பாய்ச்சி அகப்படுத்தி செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன். மூளை உப்பு அறியாதது என்னும் அகப்பை, இந்த மூளைனா கரண்டி, புரியாது என்னும் என்கின்ற மூதுரையும் இவள் அம்மொழியின் அறிவையும் தன்னிடத்து உடையவள் அல்ல. இந்த ஞானம் கூட இந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. மூளை உப்பறியாது என்கிறது. இப்போ படித்து பார்க்கலாம். ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண்மகளை எழுகி தோழி மாறுபலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன். ஆழியான் என்னும் ஆழமூழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூளை உப்பறியாதது என்னும் மூதுரையும் இளலைன்னா அந்த அந்த பழமொழி இந்த பொண்ணுக்கு தெரியாது. நாடும் ஊரும் வறியவே போய் நல்லதுழாய் அலங்கல் சூடி நாரணன் போமிடமெல்லாம் சோதித்து உழிதறியினாள். கேடு வேடுகின்றார் பலர் உளர் கேசவனோடு இவளை பாடு காவல் கிடுமின் என்றன்னு பார் தடுமாறினதே. பார்க்கலாம் அப்படி இருக்கு. நாடும் ஊரும் அறியவே போய் அர்த்தமாகுது. நல்ல துழாய் அலங்கல் சூடி நாரணன் போமிடமெல்லாம், இந்த பெருமாள் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் சோதித்து விசாரிச்சுட்டு உழிதறிகின்றாள் அலைகின்றாள். இந்த பொண்ணு நாராயணன் எங்கே போகிறான்னு விசாரிச்சுட்டு அந்த இடத்துக்கெல்லாம் இவ போய் அலையிறான். கேடு வேண்டுகின்றார் பலர் உலர். நமக்கு கெடுதல் நினைக்கிறவா பல பேர் இருக்காங்க. கேசவனோடு இவளை பாடு காவல் கிடுமின் என்னென்னு கேசவனோடு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிரும் பாடுகா. இல்லை இவளை கேசவனிடமிருந்து இந்த பெண்ணை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிற பார் தடுமாறி, இந்த உலகம் தடுமாறுகின்றது. படிக்கலாமா? நாடும் ஊரும் அறியவே போய் நல்ல துழாய் அலங்கல் சூடி நாரணன் போம் இடமெல்லாம் சோதித்து உழிதறியினாள். உழிதறினா அலையிறது. கேடு வேண்டுகின்றார் பலர் உளர் கேசவனோடு இவளை பாடு காவல் கிடுமின் என்னென்னு பார் தடுமாறினதே. அப்படி படிச்சுக்கணும். பட்டம் கட்டி பொற்றோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுறாள். பொட்டப்போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார் குழல் மங்கை மீர் இவள் மாலுரியின்னாளே. பட்டம் கட்டி, இந்த காலத்தில் சொல்லலாம். பட்டம்னா படிக்க வச்சு டிகிரி வாங்கி கொடுத்துன்னு சொல்லலாம். பொற்றோடு பெய்து, காதில் தங்கத்தோடு அணிந்து இவள் பாடகம் சிலம்பும்
இட்டமாக இப்படியாக இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுறாள். என்னோடு இருக்க மாட்டேங்கிறான். ரொம்ப ஆசையாக வளர்த்தேன், பட்டம் வாங்கி கொடுத்தேன். இந்த பட்டம் கட்டினா இந்த பொண்ணு என்னோட செல்ல குழந்தை அப்படிங்கிற பட்டம். இந்த மாதிரி ரொம்ப சமத்து பொண்ணு அப்படின்லாம் நம்ம தன்னோட பொண்ணை பற்றியே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தால் அந்த பட்டம்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் பொட்ட போய் புறப்பட்டு நின்ற இவள் பூவை பூவண்ணா என்னும் காயாம்பூ நிறவண்ணனே. என்ன இது வெளில போய் ஏதோ சொல்லும் போல இருக்கு. வட்டவார் குழல் மங்கை மீர் பட்டவார் குழல் மங்கை மீர் பெண்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான். இவள் மாலுருகின்னாளே, இவ்வாறு பெருமானிடம் மயக்கத்தோடு இருக்கிறாளேன்னு அம்மா தோழிகள்கிட்ட பேசுகிறான். பட்டம் கட்டி பொற்றோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுறாள். பொட்ட போய் புறப்பட்டு பொட்ட போய்னா திடீர்னு புறப்பட்டுன்னு அர்த்தம். இவள் பூவை பூவண்ணா என்னும் பட்டவார் குழல் மங்கை மீன் இவள் மாலுருகின்னாளே. பாருங்கள், பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள் கூசமின்றி நின்றார்கள் நம் தம்மெதிர் கோல் கழித்தான் ஊழையாய் கேசவா என்னும் கேடிலே என்னும் கிஞ்சிகவாய் பொழியாள் வாசவார் குழல் மங்கை மீன் இவள் மாலுருகின்னாளே. பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள். என்னுடைய பேதையான என கூட பேச தெரியாத பொண்ணு இவள். கூச்சமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோல் கழிந்தான் முழையாய். இப்போ பேசுறது எப்படி இருக்குன்னா, இந்த கரண்டி இருக்கும் இல்லை, கரண்டி காம்புலேருந்து அந்த கப்பு கழண்டு போய் விழுந்தா மாதிரி கூசமின்றி பேசிடுவான். அதான் அர்த்தம். கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோல் கழிந்தான் முழையாய். கோல் இல்லாத நான் புரியுது அவங்களே. கரண்டியில் ஒரு குச்சி இருக்கும் இல்லை, முன்னாடி காலத்துலாம் கொட்டாங்கச்சிக்குள்ள கட்டையை வச்சு அது கரண்டின்னு சொல்லுவான். அந்த கொம்பு இல்லாத அந்த கொட்டாங்கச்சி இருக்குது, அது மாதிரி திடீர்னு புசுக்குன்னு இந்த பொண்ணு ஏதோ பேசிடுவான். அவன் முன்னே என்ன பேசும்? கேசவா என்னும் கேடிலி என்னும் கிஞ்சுகவாய் மொழியால் கிளி போன்ற பேசக்கூடிய பெண். வாசவார் குழல் மங்கை மீர் திருப்பி இவள் மாலுருகின்னாளே. பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள் கூசமின்றி நின்றார்கள் தம் எதிர் கோல் கழிந்தான் முழையாய். கோல் கழிந்தான் முழையாய். அது மாதிரி கேசவா என்னும் கேடிலி என்னும் கிஞ்சுகவாய் மொழியாள் வாசவார் குழல் மங்கை மீர் இவள் மால்வுருகின்னாளே. கான்ற பூணும் கண்ணாடி காணும் தன்கையில் கைவளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி 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 நின்று 1000 பேர் தேவன் திரம்பி பிதற்றும் மாறில் மாமணி வண்ணன் மேல் இவள் மால் உருகின்னாளே. காரை பூணும் என்ன அர்த்தமாக்கலாம், கொஞ்சம் விசேஷமாக ட்ரெஸ் பண்ணிக்குமா தன்னை பார்ப்போம். காரை பூணும் அப்படின்னா அர்த்தம். இவள் காரை பூணும் பொற்காரையை பூணும் தன் கழுத்தில் அணிகின்றாள். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணா, கண்ணாடி காணும் கண்ணாடி நின்று தன்னை பார்க்கிறாள், தன்னுடைய அழகை பார்க்கிறாள். தன் கையில் வளை குலுக்கும் கூரை புடவையை உடுக்கும் ஒழுங்குபட உடுத்தி, அதுவும் சரியாக பிடித்திக்கிறா போல் இருக்கு. இப்போ இவன் வரவுக்கு
உடலாக இவ்வளவு இவன் வரவு இவனுடைய வரவுக்கோசரம் தன்னுடைய உடலை வாழ அலங்கழித்து கொள்கிறாள். ஆயர்க்கும் அதிர்ச்சி தளர்ச்சியுடையவளாய் நிற்கின்றாள். அதுக்கப்புறம் தன் கொம்பை செவ்வாய் திருத்தும் தன்னுடைய இந்த உதட்டு சாயெல்லாம் பூசிக்கிறான்னு சொல்லிக்கலாம். இந்த காலத்தில் அந்த வாயை திருத்தும் அழகுபடுத்திக்கிறான். அப்புறம் தேறி நின்று மிகவும் தெளிந்து நின்று 1000 பேர் தேவன் திறம் பியற்றும் திறம் அவனுடைய பெருமையை பேற்றும் 1000 பேர்களுடைய அந்த பெருமானுடைய பெருமைகளை பேசும் பிதற்றும் மாறியில் ஒப்பற்றவனும் மாமணி வண்ணன் மேல் மால் உருகினாலே. இப்போ பாசனம் படிக்கிற போது நம்மளுக்கு நன்னா புரியும், படிக்கலாம். காரைன்னா காரை பூணும் அப்படின்னா ஒரு அடியை போட்டுக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேறி நின்று 1000 பேர் தேவன் திறம் பிதற்றும் திறம்னா அந்த பெருமானுடைய பெருமைகளை பேசும். மாறில் ஒப்பில்லாத மாமணி வண்ணன் மேல் இவள் மால் உருகினாளே. அப்புறம் கைத்தலத்துள்ள மாடம் வழிய கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும் செய்த மலைகழு நாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ள மைத்தட முகில் பண்ணன் பக்கள் வளர விடுமின்களே. பாருங்களோம், கைத்தலத்துள்ள மாடு அழிய கண்ணாலம் செய்து கையில் இருக்கிற கைத்தலம் நம்ம கைவசம் இருக்கிற மாடுன்னா செல்வத்தை எல்லாம் செலவழித்து கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து கொண்டு என்ன வாணிபம் இப்படிப்பட்டவளை வச்சுட்டு என்ன வியாபாரம், என்ன லாபம் நமக்கு, நம்மை வடுப்படுத்தும், நம்மளை வருத்தப்பட செய்யும். இந்த பொண்ணை யாருக்காவது நிறைய செலவழித்து கல்யாணம் பண்ணி வச்சுடலாம். இவளை வீட்டில் வச்சுன்னு நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்புறம் நமக்கே பழிதான் வரும். செய்தலை எழுநாற்று போல் அவன் செய்து கொள்ள நாற்று நடுகிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எடுப்பாங்க, எங்கெங்கே தோன்றதோ அங்கே நடுவாங்க. அது மாதிரி அதான் செய்தலை. செய்யினா வயலில் நாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ள அவன் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம் என்னுடைய பெண்ணை என்ன மைத்தடமுகில் பண்ணன் பக்கள் அந்த பெருமானுடைய பக்கத்தில் விடுமீன்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்கோன்னு இன்டெரக்டாக சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம், படிக்கலான்னு நினைக்கிறேன். கைத்தலத்துள்ள மாடு அழிய கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்து கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும். நம்ம மேலே வடுதான், நம்ம மேலே பழிதான். செய்தலைகழு நாற்று போல் அவன் செய்வன செய்து கொள்ள. புரிஞ்சுவாங்க, நாற்று நடுற போது எங்கே தோன்றதோ அங்கே நடுவான் அப்படி தானே. அது மாதிரி தான் அவன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டான் என் பொண்ணை என்று மைத்தடமுகில் வண்ணன் பக்கல் வளர விடுமின்களை. இது வந்து மற்றவ அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுறா போல இருக்கு. இப்படி போண்டே இருக்கான். பெரும்பெருத்த கண்ணாளங்கள் செய்து பேணி நம் இல்லத்துள்ளே இருத்துவான் என்னை நாம் இருக்க இவளும் ஒன்று கண்ணுகின்னாள் மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் ஒரு படுத்துமின் இவளை உலகளந்தான் கிடைக்கே. பாப்போம், பெருத்த கண்ணாலங்கள் செய்து பேணி நம் இல்லத்துள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க. நல்ல கல்யாணம்
ஊரை கூட்டி நன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சு இவன் நம்ம குலத்துக்குள்ளே இருப்பாள் என்று நாம் நினச்சிட்டு இருக்கோம். அவளும் ஒன்று எண்ணுகின்றாள். ஆனால் அந்த பொண்ணு வேற எதையோ நினச்சின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். மருத்துவ பதம் நீங்கினாள் என்று இனிமேலும் மருந்து கொடுத்து இந்த பெண்ணினுடைய நோயை சரி செய்ய முடியாதுங்கிற நிலைமை வரத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். மருத்துவ பதம் நீங்கினாள், இனிமேல் இவளுக்கு மருத்துவம் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை படுவதன் முன் ஒரு படுத்து மென்கிவளை உலகளந்தான் இடைக்கே இவளை சேர்த்து வையுங்கள்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கலாம். பெருத்த கண்ணாளங்கள் செய்து பேணி நம் இல்லத்துனா நம்முடைய குலத்துக்குள்ளே இருத்துவான் எண்ணி நாம் இருக்க இந்த பெண்ணை நமக்குள்ளே வச்சுக்கலாம் என்று நாம் இருக்க அவளும் கொண்டு எண்ணுகின்றாள். மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை படுவதன் முன் ஒரு படுத்து மின்கிவளை உலகளந்தான் கிடக்கே ஞாலமுற்றும் உண்டு ஆலில் இலைத்துயில் நாரணனுக்கு இவள் மானதாகி மகிழ்ந்தனள் என்று தாயுரை செய்ததனை கோலமார்பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே. பாருங்க சொல்ல முடிச்சிருக்கார். ஞாலமுற்றும் உண்டு ஆலிலை துயில் நாரணனுக்கு புரியுறவங்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம் உண்டு ஆலிலையில் அன்னவசம் செய்த அந்த நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள், இவள் அந்த பெருமான் மேலே மயக்கம் கொண்டு மகிழ்ந்திருக்கிறாள் என்று தாயுரை செய்ததனை ஒரு தாயார் சொன்னதை கோல மலர்பொழில் சூழ் கொலன அழகியான மலர்கள் நிறைந்த சோலையால் சூழ்ந்த புதுவையர்கோன் ஸ்ரீவில்லிபுத்தூர்கோனான விட்டு சித்தன் பெரியாழ்வாரருளை செய்த மாலை 10 வல்லவர்கட்கு இல்லை வருதுயரை. அர்த்தமானவங்களுக்கு படிச்சுடலாம். ஞானமுற்றும் உண்டு ஆலிலை துயில் நாரணனுக்கு இவள் மாலாகி மகிழ்ந்தனள் என்று தாயுரை செய்ததனை கோலமார்பொழில் சூழ் கோலமலரில் கோலமார்பொழில் அழகிய பொழில் சூழ்ந்த புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே. முடிச்சுள்ளான்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்.